ஹலோ கைஸ். இப்போ நம்ம ஸ்ட்ரெச் மார்க்ஸை வந்து ரொம்பவே இதாக இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரெச் மார்க்ஸை போகிறதுக்காண்டி நம்ம நிறைய க்ரீம்ஸ் எல்லாம் இது பண்ணுவோம், நிறைய ட்ரீட்மெண்ட் மீன்ஸ் நிறைய ஆயில் எல்லாம் அப்ளை பண்ணுவோம். இப்போ நம்ம மார்க்கெட்லேயே வந்து செல் பண்ணுறாங்க, ஒரு வாரத்தில் இது போட்டால் வந்து சரியாயிரும், ஒரு மாதத்தில் சரியாயிரும், ஸ்ட்ரெச் மார்க்ஸ் எல்லாம் போயிடும் அப்படின்லாம் செல் பண்ணுறாங்க. பட் அதெல்லாம் உண்மையானு கேட்டால் இல்லை, கண்டிப்பாக ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்து போகாது. நீங்களே நினச்சி பாருங்கள், ஒரு ரப்பர் பேண்ட் வந்து நம்ம நல்லா இது புஷ் பண்ணி இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அது பழைய மாதிரி ஆகணும்னு சொன்னால் அது எப்படி முடியும்? அதோட எலாசிட்டி வந்து ரொம்ப இதாகிடும்ல. சேம் அதே மாதிரி தான் நம்மளோட பாடியும் வெயிட் கெயின் ஆனதுக்கப்புறமா ப்ரெக்னன்சி டைமில் வந்து ரொம்ப அது இதாகிட்டு திரும்ப அது பழைய மாதிரி புஷ்ஷுன்னு ஆகும்போது அதோட பழைய ஒரு கண்டென்ட் வந்து வராது. அதுக்கு வரணும்னா மேபி நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸும் நம்மளோட டயட்டு அதுக்கப்புறமா நான் சேம் அப்ளை பண்ணுற க்ரீம்ஸ் அதனால ஒரு 60 to 70% வந்து நம்மளால் ரிக்யூர் பண்ண முடியுமே தவிர ஃபுல் 100% எல்லாம் முடியாது. மேபி அதோட சர்ஜரி ட்ரீட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி எடுத்தாலும் ஒரு 90% தான் நம்மளால் க்யூர் பண்ண முடியும். இல்லாமல் 100% நம்மளோட பழைய உடம்பெல்லாம் கொண்டு வர முடியவே முடியாது. ஸோ இதை நீங்கள் நல்லா இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணி நம்ம மினிமைஸ் பண்ணலான்னு உள்ளது. ஃபஸ்ட் என்னென்னா, நம்ம ப்ரெக்னன்சி டைம் இல்லைனா வெயிட் கெயின் பண்ணும்போது தான் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வருது. இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸில் 3 டைப்ஸில் இருக்கும். அப்படின்னா ஒரு ரெட் கலரில் வரது இருக்குது, ஒயிட் கலரில் வரது இருக்குது, பிளாக் கலரில் வரது இருக்குது. இந்த மாதிரி 3 இது டைப்பில் இருக்கும். இதில் வந்து வெயிட் கெயின் நல்லா வரது வந்து மோஸ்ட்லி ரெட் கலரில் வரதா இருக்கும். வெயிட் கெயின் நல்லா நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போது அது வந்து அந்த மார்க்ஸ் வந்து கரெக்டாக அப்படியே தெரியும். இந்த ப்ரெக்னன்சி டைமில் வரது வந்து பிளாக் கலர் அண்ட் ஒயிட் கலர் வந்து அந்த ப்ரெக்னன்சி ஜேர்னினால வரதா இருக்கலாம். ஸோ இந்த பீரியட் நம்ம ஜேர்னியை இது பண்ணும்போது நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்மளோட டயட் வந்து நிறைய தண்ணி குடிக்கணும். அதுக்கப்புறமா ஃபைபர் ரிச் ஃபுட் அந்த மாதிரியான ஃபுட்டெல்லாம் நம்ம நிறைய எடுத்துக்கணும். இதனால் வந்து அந்த நம்மளோட அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வராமல் கொஞ்சம் தடுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து க்ரீம்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா மோஸ்ட்லி ஆயில் வந்து நம்ம பாடியில் அப்ளை பண்ணலாம். இது ஆலிவ் ஆயில் போகணுன்னு இல்லை, ஆலிவ் ஆயில் நம்ம பாடிக்கு நல்லது. அல்லாமல் நம்மளோட நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், வெர்ஜின் கோகோனட் ஆயில் அதெல்லாம் வந்து நம்ம பாடியில் அப்ளை பண்ணலாம். அப்படின்னா நம்ம ரொம்ப இதாக இப்போ ப்ரெக்னன்சியில் இருக்காங்கன்னா அவங்க வயிற்றை சுற்றி இந்த வயிறை சுற்றி அந்த ஸ்டொமக் சுற்றி உள்ள ஏரியாவில் வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணி அதை வந்து கொஞ்சம் மினிமைஸ் பண்ணலாம். அது அந்த ப்ரெக்னன்சி டைமில் நல்ல ஒரு ஃபுட் டயட்டில் நம்ம இது பண்ணோம் நல்லா தண்ணி குடிக்கணும். ஏன்னா நம்ம அதோட ஸ்கின் வந்து அது பெருசாக அது வந்து ட்ரை ஆகும்போது அது தன்னைத்தானே வெடிக்கும். அந்த வெடிக்கிறது மாதிரி வரது அந்த ஸ்க்ராட்ச் வரது. ஸோ அதனால் நீங்கள் நல்லா தண்ணி குடிச்சு அதை ட்ரைனஸ் ஆகாமல் விட்டிங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் க்ரீம் எப்படி அப்ளை பண்ணலான்னா கொஞ்சம் திக்கான க்ரீமாகிட்ட வந்து அப்ளை பண்ணுங்கள். சிலர் பெட்ரோலியம் ஜெல்லியெல்லாம் அப்ளை பண்ணுவாங்க. அது கொஞ்சம் மாய்ஸ்சராக இருக்கும். ஆனால் அது ஸ்கின்னுக்கு சிலது ஏன்னா எஸ்பெஷலி ப்ரெக்னன்சி டைமில் அது நல்லதுக்குலேன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான ஒரு சேஃப்டியான க்ரீம்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதனாலே உங்களுக்கு அது இதாகாமல் கம்மி பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆஃப்டர் டெலிவரி டைமில் வந்து நமக்கு கேர் பண்ணுவாங்கலாம், கொஞ்சம் ஹெர்பல்ஸ் எல்லாம் போட்டு நம்மளை குளிக்க பண்ணுவாங்க. அந்த பண்ணதில் அந்த பிளாக்னஸ் மாதிரி வர ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணும் அந்த மாதிரி பண்ணும்போது. அதுக்கப்புறமும் நம்ம ஒரு 6 மந்த் வரைக்கும் க்ரீம் அப்ளை பண்ணலாம். அதுக்கு அப்ளை பண்ணுறதுனாலையும் அந்த பிளாக்னஸ் வரது வந்து இது அவாய்ட் பண்ணுறதுக்கு இருக்கணும். அதுக்கப்புறமா அதையும் மீறி நம்ம ஒரு 90% வந்து நம்ம ஸ்கின் வந்து இதாகணும்னா ட்ரீட்மெண்ட்னால மட்டும்தான் முடியுமே தவிர சர்ஜரி அந்த மாதிரி தான் முடியுமே தவிர நார்மலாக எல்லாம் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஜெனட்டிக்கலி சிலருக்கு வந்து அவங்க பாரம்பரிய உள்ள இதில் வந்து சிலருக்கு அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸில் இருக்கலாம் அப்படின்னு வந்து சிலர் சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மையாக என்னன்னு தெரியாது. ஜெனட்டிக்கலி இது பண்ணலாம் சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு அது பெருசாக நம்பிக்கை இல்லை அப்படி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு 60 to 70% உங்களால் ஸ்ட்ரெச் மார்க்ஸை ரெடியூஸ் பண்ணி மினிமைஸ் பண்ணலாமே தவிர உங்களால் பழைய மாதிரிலாம் கொண்டு வர முடியாது. அதுக்கப்புறமா இதுக்கு வந்து க்ரீம்ஸ் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா நான் வந்து நன்மை வந்து சோஷியல் மீடியா பார்த்து அப்படி தான் க்ரீம் இது பண்ணல. வந்து மாம்ஸ் அண்ட் கோட ஒரு சியா பட்டர் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் க்ரீம் வந்து அது வந்து ஸ்ட்ரெச் மார்க்ஸை போகல, பட் அந்த பிளாக்னஸை வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுறது ஹெல்ப் பண்ணிச்சு. அதுக்கப்புறமா வந்து இதுவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க 2 க்ரீம், கோகோனட் அப்படின்னு உள்ள ஒரு பிராண்ட். இது வந்து நான் ப்ரெக்னன்சி டைமில் வந்து நான் யூஸ் பண்ணேன். ஆனால் இது எனக்கு பெருசாக வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே பெருசாக தெரியற மாதிரி எனக்கு இல்லை. ஆனால் நான் ஒரு பாட்டில் ஃபுல்லுமே காலி பண்ண தெரியல. அதுக்கப்புறமா ஆஃப்டர் டெலிவரி நானும் இது பண்ணேன். இது சுத்ரா கிக்கிஷல் லபம். இது வந்து எனக்கு ஒரு 3 மந்த்ஸாக ஒரு பாட்டில் வந்து ஒரு 3 மந்த்ஸ் போகும். கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதனால வந்து கொஞ்சமாக எனக்கு ரெடியூஸ் ஆகுதுன்னா இந்த பிளாக்னஸ் மாதிரி இருக்கிறது ரெடியூஸ் ஆகுது. கொஞ்சம் அந்த என்னோட ஸ்ட்ரெச் மார்க்ஸை மினிமைஸ் பண்ணுறது மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் இது 100% க்யூர் எல்லாம் பண்ணாது. அதெல்லாம் நீங்கள் பண்ணணும்னா நீங்கள் கரெக்டாக அந்த ப்ராப்பர் டயட்டு ப்ராப்பர் இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஒரு 75% வரை நீங்கள் க்யூர் பண்ணலாம். ஸோ இதான் ஸ்ட்ரெச் மார்க்ஸோட இது. ஸோ யாராவது ஸ்ட்ரெச் இந்த மாதிரி க்ரீம் எல்லாம் போட்டால் உடனே போயிடும் அப்படின்னு எல்லாம் சொல்லி நம்பி வாங்காதீங்க. இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணி ப்ளஸ் அந்த க்ரீமும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், அவ்வளோதான். அதுக்கப்புறமா இந்த க்ரீம் இந்த மாதிரி க்ரீம் மட்டுமே போட்டால் தான் சரியாகுமா இல்லை, அப்படி இல்லை. மோஸ்ட்லி க்ரீம்ஸில் வந்து சியா பட்டர் அந்த மாதிரியான இது நீங்கள் போட்டு பாருங்கள். அதுக்கப்புறமா ப்ரெக்னன்சி டைமில் வந்து ஆயில் யூஸ் பண்ணவும் செய்யலாம். ஆலிவ் ஆயில் அதுவும் நம்ம வயிற்றில் ஃபுல்லும் போட்டு மசாஜ் பண்ணி அதுவும் வந்து உங்களோட ஸ்ட்ரெச் மார்க்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ தேங்க்யூ.